ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். மேக்ஸ்ன்றது எல்லாருக்குமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டிலேயே சில குழந்தைகள்லாம் இருக்கும், பக்கத்து வீட்டில் சில குழந்தை இருக்கும், நம்ம வேற படிச்சிருப்போமா, திடீர்னு நம்ம கிட்ட வந்து என்ன பண்ணுவோம்னா, அங்கிள் இந்த ப்ராப்ளத்தை எனக்கு சால்வ் பண்ணி தர முடியுமா, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம். அப்படிலாம் உங்க பசங்களே வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா எனக்கு இது வந்து சால்வ் பண்ணி தாங்க, அம்மா இதை எனக்கு சால்வ் பண்ணி தாங்கன்னு கேட்டால் நம்ம படிச்சிருப்போம். பட் ஆனால் நம்மளுக்கு வந்து அது ரிமெம்பர் ஆகாது. ஏதாவது ஒரு இதில் தேடுவோம், புக்கில் தேடுவோம், இல்லை நெட்டில் தேடுவோம். ஸோ அதெல்லாம் தேடவே தேவையில்லைங்க. ஜஸ்ட் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை ஸ்கேன் பண்ணுங்க, ஆன்சரை கொடுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே அதுவே கொடுத்துரும். அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கலாம். அது என்ன ஆப் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம் வாங்க. அப்படி எந்த ஆப் தான் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொடுத்துருக்கிற இந்த மைக்ரோசாஃப்ட் மேக்ஸ் சால்வர் தான். இன்கேஸ் உங்கள் மொபைலில் இல்லைனா நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு மேக்ஸ் சால்வ்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து மேக்ஸ் சால்வர் ஆப்பை பார்க்கலாம். ஒன்ஸ் அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் எனக்கு ஓப்பன் கொடுக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். என்னென்னா இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணலாம், ட்ரா பண்ணலாம், அப்படி டைப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நேவிகேஷன் மாதிரி காட்டும். அதுக்கப்புறம் கெட் ஸ்டார்ட் கொடுத்த உடனே இந்த ஹோம் ஸ்க்ரீன் தான் தெரியும். இப்போது நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் 3 ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய கொஷின்ஸை வந்து இந்த ஆப்குள்ளே ஏற்ற போகிறோம். இதில் பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுறது தான். இன்கேஸ் ஸ்கேன் பண்ணுறது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தெரிஞ்சுன்னா ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பென்னு கொடுத்துருப்பாங்க, எரேசர் கொடுத்துருப்பாங்க, ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எரேசர் கொடுத்து ஏற்கனவே எழுதுனதை எரேஸ் பண்ணிக்கிறேன். பென்சில் எடுத்துக்கிறேன். 10x + y அப்படின்னு நீங்கள் டைப் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ன டைப் பண்ணிங்களோ அது வந்திருக்கும். அப்படி இல்லையா, எனக்கு வந்து ட்ரா பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 10x + y இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சம்திங் எல்ஸ், வேறு ஏதாவது எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இது இருக்கும். ஸோ ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லியிருக்கேன். ஸ்கேன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ ஸ்கேன் ஆப்ஷன், அதாவது ஹோம் ஸ்க்ரீன் வரும்போது உங்களுக்கு இந்த ஆப்ஷனோட தான் வரும். இப்போ இந்த ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய 2 ப்ராப்ளம் எழுதி வச்சுருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இந்த 2 ப்ராப்ளத்தோட ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் இதனுடைய ஆன்சர் கண்டுபிடிப்போம். இப்படி கரெக்டாக நீங்கள் வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிற ஸ்னாப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். இப்போ ஸ்கேன் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் லோட் ஆகிடுச்சு. அப்படியே கீழேருந்து மேலே ட்ராக் பண்ணுங்கள். ஸோ ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆன்சர் இங்கே வந்து கீழே அழகாக தெளிவாக கொடுத்துருச்சு. x = -5, y = 4. சிம்பிளாக வந்து அதுவே சால்வ் பண்ணிடுச்சு. இப்போது சால்வ் பண்ணது ஓகே தான் எனக்கு. ஆனால் வந்து எனக்கு ஸ்டெப்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்கே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலாம், சொல்யூஷன் வந்து மேலே கொடுத்துருக்கு. இது வந்து ஸ்டெப்ஸ் யூஸிங் சப்ஸ்டியூஷன் மெத்தடு, ஸ்டெப்ஸ் யூஸிங் மேட்ரிசஸ், ஸ்டெப்ஸ் யூஸிங் எலிமினேஷன். ஸோ இந்த 3 மெத்தட்லையும் சால்வ் பண்ணி உங்களுக்கு வந்து ஆன்சர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும். இந்த 3 மெத்தடில் எந்த மெத்தடில் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வேணாலுமோ அந்த ஆப்ஷனை பிக் பண்ணி கீழே வந்து இந்த வியூ சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்து கீழே ஆன்சர் வரைக்கும் கொண்டு வந்துடும். இப்போ எனக்கு வந்து மேட்ரிசஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா மேட்ரிசஸ் கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்டெப்ஸ் காட்டும். இந்த ஹைடுன்ற ஆப்ஷனை, அதாவது ஸ்டெப்ஸ் ஹைட் ஆகிருக்கும், அதை நீங்கள் வியூ சொல்யூஷன் ஸ்டெப்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஸ்டெப்ஸுமே காட்டும். இந்த 3 மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தடில் வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் டீச் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணுறது மூலியமாகவே வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராப்ளம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ப்ராப்ளம் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் ப்ராப்ளத்தை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கரெக்டாக வந்து அந்த ப்ரொவிஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து கிளிக் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அதை அனலைஸ் பண்ணும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மை எவாலுவேட் பண்ணதில் அதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 52, 38, 110, அதாவது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்காங்க. டிட்டர்மினன்ட் 240 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதனோட ஸ்டெப்ஸ் கண்டுபிடிக்கனாலும் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இந்த வியூ சொல்யூஷன் ஸ்டெப்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா 1 by 1 ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது இந்த சம் பார்த்துக்கிங்களேன், இது மாதிரி இதே சிமிலர் டைப்பில் எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் எனக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், நிறைய மெத்தட் இருக்கும். இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டீச் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து யூடியூப் வீடியோலேருந்து எல்லா வீடியோவுமே இதில் கொடுத்துருப்பாங்க. சிம்பிளாக நீங்கள் அது மூலிமா லேர்ன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எந்த டிஃபிகல்ட்டான ப்ராப்ளமாக இருந்தாலுமே நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஆப் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணுங்கள். யூ கேன் ஃபைண்ட் தி சொல்யூஷன் அண்ட் ஆல்சோ ஸ்டெப்ஸ். தட்ஸ் இட்.